नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। भगवद्गीता उन्मै उरुविल 10வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் வைபவம். தேசான் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததானி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகின்றேன். பொருளுரை. இப்பதத்தில் புத்தியோகம் எனும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். 2ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது நான் உனக்கு பற்பல விஷயங்களை கூறினேன், இப்போது புத்தியோகத்தின் பாதையை உனக்கு உபதேசிக்கிறேன் என்று பகவான் கூறியது நமக்கு நினைவிருக்கலாம். அந்த புத்தியோகம் இங்கே விளக்கப்படுகிறது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதே புத்தி யோகம். அதுவே உன்னதமான பக்தி யோகம். பக்தி என்றால் அதுவே உன்னதமான பக்தி, உன்னதமான புத்தி. புத்தி என்றால் அறிவு. யோகம் என்றால் ஆன்மீக செயல்கள் அல்லது ஆன்மீக முன்னேற்றம். முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லும் முயற்சியுடன் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வை பூரணமாக ஒருவன் ஏற்கும் பொழுது அவனது செயல் புத்தி யோகம் எனப்படுகிறது. வேறு விதமாக கூறினால் இந்த ஜட உலகின் பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறை புத்தி யோகம் எனப்படும். முன்னேற்றத்தின் இறுதி இலக்கு கிருஷ்ணரே. மக்கள் இதனை அறியார்கள். எனவேதான் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு மற்றும் பக்தர்களின் உறவு மிகவும் முக்கியமானது. கிருஷ்ணரே இலக்கு என்பதை அறிய வேண்டும். இலக்கினை நிர்ணயித்த பிறகு முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் படிப்படியாக செல்ல இறுதியில் குறிக்கோள் அடையப்படுகிறது. ஒருவன் தனது வாழ்வின் குறிக்கோளை அறிந்தும் பலநோக்கு செயல்களில் மயங்கி இருந்தால் அவன் கர்ம யோகத்தில் செயல்படுகிறான். எவனொருவன் கிருஷ்ணரே குறிக்கோள் என்பதை அறிந்தும் மனக்கற்பனைகளில் இன்பம் காண்கின்றானோ அவன் ஞான யோகத்தில் செயல்படுபவன் ஆவான். குறிக்கோளை அறிந்து கிருஷ்ண உணர்வினாலும் பக்தி தொண்டினாலும் கிருஷ்ணரை முழுமையாக ஒருவன் நாடும் போது அவன் பக்தி யோகம் அல்லது புத்தி யோகத்தில் செயல்படுபவன் ஆவான். இதுவே முழுமையான யோகமாகும். இந்த பூரணமான யோகமே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை பெற்று ஒரு ஆன்மீக இயக்கத்துடன் தன்னை தொடர்புபடுத்திக் கொள்ளும் மனிதனிடம் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான புத்தி இல்லையெனில் உள்ளிருக்கும் கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரைகளை வழங்கி அதன் மூலம் அவன் இறுதியில் எவ்வித சிரமமும் இன்றி தன்னை வந்தடைவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த நபர் தன்னை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி அன்புடன் பக்தியுடனும் எல்லா விதமான சேவைகளையும் செய்ய வேண்டும். இதுவே தகுதியாகும். அவன் கிருஷ்ணருக்காக ஏதாவது செயலை செய்ய வேண்டும். அச்செயல் அன்புடன் இருக்க வேண்டியது அவசியம். தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு பக்தனிடம் போதிய புத்தி இல்லாவிட்டாலும் அவன் பக்தி தொண்டினை நேர்மையுடனும் பக்தியுடனும் செயலாற்றினால் முன்னேற்றம் பெற்று இறுதியில் தன்னை வந்தடைவதற்கான வாய்ப்பை பகவானே நல்குகிறார். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நமனே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நமனே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே விசேஷ
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं दधामि बुद्धियोगं तं येन मां प्रयन्ति ते। எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இங்க விளக்கம் போல பகவத்கீதையிலிருந்து 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம் தலைப்புல 10வது ஸ்லோகம் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். பகவத்கீதையில எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த அத்தியாயத்தினுடைய 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகங்களும் பகவத்கீதையினுடைய சதுர் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லப்படும். சதுர் அப்படின்னா 4 முக்கியமான ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பகவத்கீதையினுடைய சாரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சர்வதர்மான் பரித்யஜ மன்மனா பக்தோ இந்த ஸ்லோகங்கள் பகவத்கீதையினுடைய சாராம்சமான ஸ்லோகங்கள் நம்ம கேட்கறது உண்டு. இதுவும் இந்த 4 ஸ்லோகங்களும் அந்த ஸ்லோகத்தில இருந்து ஒன்றும் வேறுபட்டது கிடையாது. இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கங்கள் இந்த 4 ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு 8வது ஸ்லோகத்துல அகம் சர்வஸ்ய பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தேவா புதாபாவ சமன்விதா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். என்ன சொல்றார்? யார் ஒருத்தர் எல்லாம் என்னிடமிருந்து தான் தோன்றுகிறது அப்படின்றத தெரிஞ்சிருக்காங்களோ புதாபாவ சமன்விதா, அவங்க முழு மனதோட என்னை வழிபடுறாங்க, என்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறார். ஸோ அடுத்த ஸ்லோகத்துல அந்த பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடியவர்கள், அந்த தூய வைஷ்ணவர்கள் பக்தர்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத விவரிக்கிறார். இன்னைக்கு ஸ்லோகத்துல அப்படி அந்த பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடியவங்க என்னை வந்தடைவதற்கு தேவையான புத்தியை நானே கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கலாம், ரொம்ப எளிமையான ஒரு பாமர மனிதனா இருக்கலாம். ஆனா பகவானுக்கு பக்தியோட ஒரு சேவை புரிகிறார், உண்மையான அன்பு தொண்டு புரிகிறார் அப்படின்னா அவருக்கு படிப்பறிவு இல்லைனாலும் சாஸ்திரம் படிக்கலைன்னாலும் என்னை வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ படிப்பறிவு இல்லாதவங்க தான் பக்தி பண்ணணும்ன்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா படிக்க தெரிஞ்சவங்க அவங்களா சொந்த முயற்சியில பகவானை தெரிஞ்சுக்கலாம் அப்படி அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கும் பகவானுடைய கருணை தேவை. கண்டிப்பா பகவான் அவரை பற்றின அறிவை அவர் வெளிப்படுத்தல அப்படின்னா யாருமே அவரை தெரிஞ்சுக்க முடியாது. சோ பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தினால மட்டும்தான் என்னை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்போ இந்த ஸ்லோகத்துல பகவான் யாருக்கு அந்த புத்தியை கொடுக்கிறார் அது ரொம்ப முக்கியம். தேஷாம் சதத யுக்தானாம், இது ரொம்ப முக்கியம். சதத யுக்தானாம் புத்தி யோகம் ரொம்ப முக்கியமானதுன்னு பிரபுபாத பொருள் உரையில விளக்குறார். சோ அந்த புத்தி யோகம்ன்றது என்ன? சதத யுக்தானாம், சதத எப்போதுமே, சதா சர்வ காலமும். பக்தி அப்படின்னாலே இந்த ஒரு குணம் ரொம்ப அவசியமானது. இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம மக்கள்கிட்ட பார்க்கிறோம், ஆன்மீகம் இறை வழிபாடு அப்படின்னு வரும்போது பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ அதிகபட்சமா ஒரு அரை மணி நேரம், ஏன்னா சுவாமி படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஊதுபத்தி காட்டிட்டு ஏன்னா ஒரு பேருக்கு பூஜைன்ற பேர்ல ஏதோ ஒரு வழிபாடு அல்லது கோயிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிடுறது, இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அதுக்காக ஒதுக்குறாங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்க. மீதி நேரம் எல்லாம்
கடவுளுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் பெரும்பாலும் நடந்துக்கிறாங்க இல்லையா. மீதி இருக்கிற நேரத்துல கடவுளை பத்தி அவங்க நினைக்கிறதே கிடையாது. அப்படியே நினைச்சாலும் இங்க அங்க ஏதோ ரொம்ப குறைவான நேரம் தான். ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சதத யுக்தானா தேசாம் சதத யுக்தானா, சதா சர்வகாலமும் யார் ஒருத்தர் பஜதாம் பிரீத்தி பூர்வகம், பஜதாம் அப்படின்னா பக்தி, பக்தி தொண்டுல பிரீத்தி பூர்வகம். அதுவும் தொண்டுன்றது ஏதோ கடமைக்காக நமக்கு செய்ய சொல்லிட்டாங்களே. மேலத்தான் வரும்போது முகசிங்கா பிரபு புத்தக விநியோகம் பண்ண சொல்லி நிறைய புக்கு கொடுத்துறாரு. என்ன பண்றது? இல்லைன்னா போகும்போதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாரு, பண்ணீங்களா பண்ணீங்களா, சரி ஏதோ அப்படின்னு இல்லாம நம்ம வார வாரம் பகவத்கீதை கேட்கிறோம். கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் ரொம்ப கருணை உள்ள சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்களுக்கும் அவர் தான் நன்மை நினைக்கிறார். நம்மளுடைய நன்மைக்காக தான் இந்த கீதா உபதேசம் பண்ணிருக்கிறார். ஸோ இப்போ இந்த கீதா உபதேசம் கேட்கறது மூலமா நம்ம வாழ்க்கையில நம்ம மாற்றம் அடைஞ்சிருக்கோம். நம்ம பாவ செயல்கள் செய்யறதை நிறுத்திருக்கோம், மாமிசம் சாப்பிட்றத கைவிட்டிருக்கோம், சூதாட்டம், போதை பழக்கம், தகாத பாலுறவு, இந்த மாதிரி பாவத்தில இருந்து விடுபட்டதுனாலேயே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றம் உண்டாயிருக்கு. நம்ம சந்தோஷமா இருக்கோம், நம்ம குற்ற உணர்வு இல்லாம இருக்கோம், நம்ம வாழ்க்கையில ஒரு அமைதி இருக்கு, நம்ம எதையும் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இந்த பகவத்கீதை மூலமா கிடைச்சிருக்கு, பகவானுடைய உபதேசம் மூலமா கிடைச்சிருக்கு. ஏன் இந்த வாய்ப்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற அந்த புரிதலோட நம்ம இந்த புத்தகங்களை விநியோகம் செய்யும் போது அது உண்மையான அன்பு தொண்டாகிறது. பகவான் மீது நாம் காட்டக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாடு அந்த புத்தக விநியோகம்ன்றது. எந்த ஒரு, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், எந்த ஒரு சேவையா இருக்கட்டும், நீங்க வார வாரம் நிகழ்ச்சி நடத்துறாங்க, வார வாரம் சமைக்கணும், வார வாரம் பிரசாதம் பரிமாறணும், நீங்க பகவானுக்கு அலங்காரம் பண்ணணும், இந்த ஏற்பாடுகள் செய்யறது வார வாரம் அப்படின்றது ஒரு பெரிய கமிட்மெண்ட். இது பாக்குறதுக்கு என்ன ஒரு 10-20 பேர் வராங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம், ஒரு ரொம்ப எளிமையான ப்ரோக்ராமா இருக்கலாம். ஆனா இத வார வாரம் எவ்ரி வீக் அதை செய்யணும் அப்படின்றது ஒரு பெரிய கமிட்மெண்ட். அது ஒரு உறுதியோட இருந்தாதான் அதை செய்ய முடியும். இதுக்காகவே ஆக்சுவலி பிரபு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே சொன்னார், இது இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்காகவே பெரிய ஹால் வச்சு பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுக்காகவே திட்டமிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும்ன்றத திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுன்றது இருக்கு இல்லையா, இது பகவான் கவனிக்கிறார், இது பகவானுடைய கவனத்துக்கு வருது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துல யுக்தானா நம்ம ஒரு உறுதியோட ஒரு நிலையான சேவையில ஈடுபடும் போது, நமக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் பகவானே என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு கண் இல்லையா, நல்லா கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா கேட்டுட்டு பிரச்சனை தீர்ந்த உடனே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், என்கிட்ட இப்ப பணம் இருக்கு, எனக்கு கஷ்டம் இல்லாம இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது. அதுக்கு பேரு பக்தி கிடையாது. பக்தி அப்படின்றது தொடர்ந்து எல்லா சமயத்திலையும் பக்தி பண்ணணும். அதுதான் இங்க பகவான் சொல்றார், தேசாம் சதத யுக்தானா, அதுவும் அன்போட இருக்கணும். அன்போட செய்யும் போதுதான் நம்ம பகவான் சொல்ற மாதிரி அந்த பக்தியை எதிர்பார்ப்பு இல்லாம தடை இல்லாம பண்ண முடியும். அகைத்துக்கு பிரதிகதா, அதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த தர்மம். நம்ம பகவானுக்கு பக்தி பண்றது சபை பும்சா பரவ தர்மம், அதை விட ஒரு உயர்ந்த தர்மம் வேற எதுவுமே கிடையாது. அந்த புரிதல் இருந்தது அப்படின்னா அப்ப கண்டிப்பா நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தியை
தடை இல்லாம பண்ண முடியும். என்ன சிக்கல் வந்தாலும் சரி, எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதையும் மீறி நம்ம பகவானுக்கு இந்த சேவை புரிகிறோம், பகவானுடைய தொண்டில் ஈடுபடுறோம், பகவான் நாமத்தை சொல்றோம், பகவானுடைய உபதேசங்களை கேட்கிறோம், நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னா பகவான் கவனிக்கிறார். ஓ, இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலையும் இந்த ஜடை இறக்கை அவனை மேலும் மேலும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு, அதையும் மீறி எனக்கு பக்தி பண்றானே அப்படின்னு அப்பதான் பகவானுடைய கவனம் நம்ம பக்கம் திரும்புது. பகவான் எல்லா உயிர்வாளிகளுக்குமே நல்லது நினைக்கிறார். பகவான் சுக்ருதம் சர்வ பூத்தானாம், எல்லாருடைய நன்மையும் அவர் விரும்புகிறார், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறார். ஆனா எப்பவுமே இப்போ ஒரு வகுப்புல 40 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல ரொம்ப நல்லா படிக்கிற மாணவன், நல்ல கவனமா வகுப்பை கேட்கிற மாணவன், எல்லா தேர்வுலையும் நல்ல மதிப்பெண் வாங்குற மாணவன் அப்படின்னா அந்த வகுப்புக்கு வரக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவன் மேல கவனம் இருக்கும். ஒரு நாள் அவன் வரலன்னா உடனே ஏன் அவன் வரல அப்படின்னு கவனிப்பு கேட்பாங்க. ஏன்னா நல்லபடியா ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறத கேட்கிறான், படிக்கிறான் இல்லையா? இயற்கையாகவே அந்த மாணவன் மேல அந்த ஆசிரியர்களுக்கு கவனம் போறது இயற்கையான ஒரு விஷயம். அது மாதிரி பகவான் எல்லா உயிர்களுக்கும் தந்தை, அகம் பீஜ பிரதாபிதா அப்படிங்கிறார். எல்லா உயிர்களுக்குமே அவர் தான் தந்தை, எல்லா உயிர்களுக்குமே நன்மையை கருதக்கூடியவர் தான், எல்லா உயிர்களுக்கும் தேவையான அத்தியாவசியத்தை அவர் தான் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார். இருந்தாலும் யார் பகவானுடைய தொண்டில் ஈடுபடுறாங்களோ, பகவானுக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்க மேல விசேஷ கவனம் செலுத்துறார். இது பகவத்கீதையிலே பகவான் சொல்றாரு, என்னுடைய பக்தர்களுக்கு சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷஸ்தன பிரியா, நான் எல்லாருக்கும் சமமானவன், எனக்கு பிரியமானவங்க வெறுக்கிறவங்கன்றது யாருமே கிடையாது, எல்லாரையும் சமமா தான் பார்க்கிறேன். ஆனாலும் யார் எனக்கு பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு நான் விசேஷ கருணை காட்டுறேன், விசேஷ கவனம் செலுத்துறேன் அப்படிங்கிறார். ஸோ அதனால இந்த பக்தி அப்படின்றது முதலே நம்ம சொன்ன மாதிரி சும்மா ஏதோ பேருக்கு ஏதோ ஒரு 5 நிமிஷம், நிறைய பேர் அதை ரொம்ப இதாவே சொல்லுவாங்க, அதை ஒரு கொள்கையாவே வச்சிருப்பாங்க, மற்றவங்களுக்கு வேற பிரச்சாரம். பக்தின்னா ஒரு 5 நிமிஷம் பண்ணா போதுங்க, 10 நிமிஷம் பண்ணா போதுங்க. நம்ம கோயிலுக்கு யாராவது இளைஞர்கள் இந்த பக்தி தீவிரமா எடுத்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடும், என்னடா பையன் விட்டுட்டு போய் ஆசிரமத்துல சேர்ந்துருவானோ, பிரம்மச்சாரி ஆயிடுவானோ, சன்னியாசி ஆயிடுவானோ அப்படின்ற பயத்துல உடனே எல்லா பக்கத்துல இருக்கவங்க உறவுக்காரங்க எல்லாரும் அறிவுறுத்துவாங்க, பக்தி பண்ணட்டுமா, வேணான்னு சொல்லல, என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஹரே கிருஷ்ணா சொல்லு, சும்மா எப்ப பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா ஜெபமாலையை வச்சுட்டு சொல்லிட்டே இருந்தா சாப்பாடு வந்துருமா, வேலைக்கு போக வேண்டாமா, வேற வேலை செய்ய வேணாமா இல்லையா? இது நார்மலா நம்ம நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறது உண்டு. அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க, பகவான் நமக்கு என்ன வேணுமோ, எப்ப ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் நம்ம பகவானை கேட்கணும், அப்பதான் பகவான் நமக்கு தேவை. ஆனா துரதிருஷ்டவசமா மக்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, நமக்கு ஒரு க்ஷண நேரம் கூட பகவானுடைய கருணை இல்லாம வாழ முடியாது. இங்க ஒரு க்ஷண நேரம் கூட நம்மளால பகவான் விருப்பப்படல அப்படின்னா நம்மளால இங்க வாழவே முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்ம சுவாசிக்கிறதுக்கு காத்து யாரு கொடுக்குறாங்க, பகவான் தான் கொடுக்குறார். குடிக்கிற தண்ணி யாரு கொடுக்குறாங்க, பகவான் தான் கொடுக்குறார். அத்தியாவசிய உணவு, உடை, இருப்பிடம் எல்லா தேவைகளுமே பகவான் தான் கொடுக்குறார். பகவான் இல்லாம நம்ம எதையாவது இங்க நம்ம உருவாக்க முடியுமா? பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்குங்க, நாங்க நிறைய சம்பளம் வாங்குறோம், பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் வந்துருச்சு, நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க,
சரி, மழை பெய்யல, தண்ணி இல்லை, வறட்சி ஆயிடுது, தானியங்கள் விளையில, என்ன ஆகும்? நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் மார்க்கெட்ல அரிசி இல்லைன்னா எங்க போய் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்? சாப்பாடு இருக்குமா? இருக்காது. இப்பவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் விலைவாசி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. தேவை அதிகமா இருக்கு, ஆனால் உற்பத்தி குறைவா இருக்கு. நம்ம பாக்குறோம், நம்ம கண் முன்னாடி விவசாய நிலங்கள் எல்லாம் பிளாட் போட்டு எல்லாம் வீடு கட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் தொழிற்சாலை அது இதுன்னு பல மற்ற காரணங்களுக்காக விவசாயத்தை விட்டுட்டு மற்ற காரணங்களுக்காக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகுறது? இயற்கையாகவே உற்பத்தி குறைஞ்சு போயிடுச்சு. அப்போ இன்னும் நாளடைவுல இது இன்னும் குறைஞ்சிட்டே போகும். பாகவதத்துல அதெல்லாம் முன்னாடியே சொல்லி இருக்கு. கலியுகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இன்னும் சொல்லணும்னா, குறிப்பா சொல்லணும்னா, பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளையே சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் வரப்போகிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது, இந்த மாதிரியான ஒரு பௌதிக வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது, நமக்கு பகவான் இல்லாம வாழ்றதுன்றது சாத்தியமே கிடையாது. பகவான் இல்லாம, பகவானுடைய கருணை இல்லாம நம்ம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாத்தையுமே அவர் தான் கொடுக்கிறார். தினமும் சூரியன் காலையில உதயமாகி சாயங்காலம் அஸ்தமனமாகிற வரைக்கும் எவ்வளவு வெப்பம் நமக்கு கிடைக்கிறது. இந்த வெப்பம் இல்லாம ஒரு தாவரங்கள் வளர முடியாது, நமக்கு உணவு கிடைக்காது, நம்ம வாழ்க்கை வாழ முடியாது. அந்த வெளிச்சம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. யோசிச்சு பாருங்க. இந்த சூரியன்றது என்ன? பிரம்மஜோதியினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த சூரிய ஒளி அப்படின்றது. அந்த பிரம்மஜோதின்றது என்ன? பகவானுடைய திவ்யமான ரூபத்திலிருந்தும் அவருடைய ஆன்மீக லோகத்திலிருந்தும் வெளிவரக்கூடிய வெளிச்சம், பிரகாசமான ஜோதி. அப்போ இந்த சூரியன் இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் முட்டாள்தனமா கடவுளை காட்டுங்க அப்படின்னு சவால் விடுறாங்க. பிரபுபாதர் திருப்பி கேள்வி கேட்கிறார், பார்க்கறதுக்கு உனக்கு முதல்ல கண் இருக்கா? உனக்கு பார்க்கறதுக்கான சக்தி இருக்கா? காட்டுங்கன்னு கேட்கிறியே, உனக்கு பார்க்கறதுக்கான சக்தி இருக்கா அப்படின்னு கேட்கிறார். சாதாரண பொருளையே நீ பார்க்கணும்னா சூரியனோ அல்லது ஏதாவது இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இல்லாம உன்னால பார்க்க முடியாது இல்லையா? சடனா பவர் கட் ஆயிடுது, மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டா என்ன ஆகும்? இங்க இருட்டாயிடும். நம்முடைய கையே பார்க்க முடியாது இல்லையா? இவ்வளவு பக்கத்துல வச்சு பார்த்தா கூட நம்ம கையே நமக்கு தெரியாது. இப்ப வெளிச்சமா இருக்கிறதுனால என் கையில இங்க இப்படி ரேகை இருக்கு, இங்க எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளால தெளிவா பார்க்க முடியுது கையில என்ன இருக்குன்றது. ஆனா வெளிச்சம் இல்லாம இருட்டாயிடுச்சு அப்படின்னா அப்ப இந்த கண்ணுக்கு சக்தி எங்க? இந்த கண்ணுக்கு இருக்கிற சக்தியை நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்க முடியுமா என்ன? இதா பெருமைக்குரிய ஒரு சக்தியாது? இந்த கண்ணை வச்சுக்கிட்டு கடவுளை காட்டுங்க. உன் கையே, உன்னோட சொந்த கையே உன்னால பார்க்க முடியல, உனக்கு பக்கத்துல இருக்கிற பொருளையே உன்னால பார்க்க முடியல. வெளிச்சம் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டுதான் உனக்கு இந்த பார்வை செயல்படுது இல்லையா? வெளிச்சம் இல்லாம பார்க்க முடியும்னா உன்னால முடியாது. அதே மாதிரிதான் நம்முடைய எல்லா புலன்களும் எல்லா உறுப்புகளும் இந்த மாதிரி குறைகளோடு இருக்கு. அப்போ இந்த குறைகளோடு இருக்கக்கூடிய இந்த புலன்களோடும் நம்ம இங்க வாழ முடியும். வாழ்ந்து இந்த சரீரத்திலையும் கூட நம்ம வாழ்க்கையை நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும். மறுபடியும் இப்படி ஒரு சரீரம் அடையாம இருக்கிறதுக்கு பகவான் நமக்கு வழி கொடுக்கிறார் அப்படின்னா அப்போ அது பகவானுடைய கருணைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? இன்னும் சொல்லணும்னா
இப்ப நம்ம ஏதோ ஏன்னா பிரபுபாருடைய கருணையால இந்த பகவத்கீதை, இந்த இஸ்கான் இப்படின்ற ஒரு தொடர்பு நமக்கு கிடைச்சதுனால இன்னைக்கு உட்கார்ந்து பகவானுடைய கருணையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப முதலே நம்ம சொன்ன மாதிரி கடவுளை காட்டுங்க நம்பனே சொல்ற மாதிரி எத்தனையோ நாத்திகர்கள் இருக்காங்க இல்ல. இப்ப அந்த நாத்திகர்கள் கூட அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகள்ல இருந்து எல்லா தேவைகளையும் யார் கொடுக்குறாங்க? அந்த நாத்திகர்கள் கூட எப்படி அதை பெறுறாங்க? கடவுள் படைச்ச காத்து எனக்கு வேண்டாங்க, கடவுள் படைச்ச இந்த பூமியில நான் காலை வைக்க மாட்டேன், கடவுள் படைச்ச தானியத்தை நான் சாப்பிட மாட்டேன், கடவுள் கொடுத்த தண்ணியை நான் குடிக்க மாட்டேன்னு இருக்க சொல்லி பாருங்க. யாராவது ஒரு நாத்திகன் இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? யாராவது இதை மறுக்க முடியுமா? நீங்க வேணா மறுக்கலாம், இதெல்லாம் கடவுள் கொடுக்கல, இதான் இயற்கை. பிரபுபாதர் ரொம்ப சிம்பிளா கேட்கிறாரு, இயற்கைன்னா யாரோட இயற்கை? இயற்கைன்றது ஒரு சக்தி. சக்தி அப்படின்னா சக்திமான் இருக்கணும். அந்த சக்திக்கு உரிய நபர் இருக்கணும். ஒரு நபர்கிட்ட இருந்து தான் சக்தி வரும். சக்தி தானா செயல்படாது. சக்தின்றது ஒரு ஒரு பவர். அது ஒரு 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 என்ன, அது சுதந்திரமா செயல்படுற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ பகவத்கீதையில கிருஷ்ண தெளிவா சொல்றாரு, மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சராச்சரம். இந்த பிரகிருதி, இந்த இயற்கைன்னு எதை அவங்க சொல்றாங்களோ அந்த இயற்கை எப்படி செயல்படுது? மயா தக்ஷேன. அக்ஷ அப்படின்னா என்னுடைய பார்வை. அதாவது பகவான் சொல்றாரு, என்னுடைய மேற்பார்வையில இது செயல்பட்டு இருக்கு. தினமும் காலையில சூரியன் உதயமாகிறதும் மாலையில அஸ்தமனம் ஆகிறதும் நீங்களோ நானோ யாராவது கட்டுப்படுத்துறோமா? அல்லது இந்த விஞ்ஞானிகள் யாராவது கட்டுப்படுத்துறாங்களா? சில முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் கட்டுப்பாட்டுலதான் இது இயங்கிட்டு இருக்குன்னு. ஆனா அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்ன்றது ஒரு சாதாரணமா பாமர மனிதன் கூட புரிஞ்சிக்க முடியும். சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, அது பெரிய பைத்தியக்காரத்தனம். சூரியனுடைய இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா? அல்லது இந்த இயற்கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு பருவ கால மாற்றமா இருக்கட்டும், கோடை காலம், குளிர்காலம், இதெல்லாம் அந்தந்த மாசத்துக்கு மாறி மாறி வருது இல்லையா? இந்த மாற்றங்கள் இது ஏதாவது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா? எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. எல்லாம் நம்ம மீறிய ஒரு சக்தியா இருக்கு. அப்புறம் நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுல என்ன இருக்கு? நான் பெரிய விஞ்ஞானி, நான் பெரிய தத்துவவாதி, நான் பெரிய கல்வியாளன், எனக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் ரொம்ப பெரிய பைத்தியக்காரத்தனம், அர்த்தமில்லாத விஷயம். ஏன் அவங்களுக்கு இந்த புத்தி கிடைக்க மாட்டேங்குது? இப்ப நீங்களோ நானோ ஒரு பெரிய பண்டிதனோ, சமஸ்கிருதம் படிச்ச ஒரு பெரிய அறிஞர்களோ, வேதம் படிச்சவங்களோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப எளிமையான பின்னணியில இருந்து வரவங்க தான், பெரும்பாலும் கிராமத்து பின்னணியில இருந்து வரவங்க தான். ஆனா இப்ப நம்ம கத்துக்கிட்ட விஷயம் இன்னைக்கு பெரிய பெரிய ஏன்னா விஞ்ஞானிகள் மத்தியில, பேராசிரியர்கள் மத்தியில போய் பேசுனீங்கன்னா அப்படியே வியந்து பார்ப்பாங்க. எப்படிங்க எங்க இருந்தாங்க இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பகவான் நமக்கு இந்த புத்தியை கொடுக்கிறார். பகவான் அவருடைய பக்தர்கள் மூலமா இந்த புத்தியை கொடுக்கிறார். ஆனால் இந்த புத்தி ஏன் அவ்வளவு படிச்சவங்களுக்கு அவங்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பௌதிக அறிவுல நம்மளை விட பல மடங்கு அவங்க உயர்ந்த நிலையில இருக்காங்க. நிறைய நுணுக்கமான விஷயங்களை அவங்க பேசுவாங்க. ஆனால் அல்டிமேட்டா பௌதிக அறிவில் அவங்க எவ்வளவுதான் பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சிருந்தாலும், உச்சத்தை தொட்டிருந்தாலும், இறுதியில அவங்க வாழ்க்கையின் நோக்கத்தை அடையிறதுக்கு அது பிரயோஜனமா இருக்கா? மனிதனாக பிறந்த நம்ம மறுபடியும் இந்த உலகத்துல ஒரு பிறவி எடுக்கக்கூடாது, நம்முடைய உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு காணணும்ன்றதுதான் மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள். உண்மையான பிரச்சனைன்றது ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம். அதுதான் அறிவுன்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். இப்ப இந்த அறிவு இல்லாம
என்னதான் பேரளவிலான அறிவு இருந்தோம் என்ன பிரயோஜனம் இல்லையா? எவ்வளவு பெரிய உச்சத்தை வேணா தொட்டிருக்கலாம் நீங்க பௌத்திக அறிவுல. மீறி போனா 1, 2 அல்லது ஒரு பல துறைகள்ல நீங்க ரொம்ப பெரிய அறிவாளியா இருக்கலாம். ஆனாலும் என்ன பிரயோஜனம்? மறுபடியும் இந்த உலகத்துல நீங்க பிறக்க போறீங்க, மறுபடியும் இதே மாதிரி ஒரு பௌத்திக சரீரத்தை அடைய போறீங்க. அதுவும் இந்த வாழ்க்கையில எதை வேணா சாப்பிட்றது, எப்படி வேணா வாழ்றதுன்னு வாழ்ந்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பன்றியாவோ ஒரு நாயாவோ அல்லது ஒரு கீழ்த்தரமான ஒரு மிருகமா உடல் கிடைக்கும். அது என்ன பெருமைக்குரிய விஷயமா என்ன? மானுஷ ஜென்ம துர்லபம், ரொம்ப அரிதான வாய்ப்பு இந்த மனித பிறவி. ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வீணடிச்சுட்டு தேவையானதை மட்டும் விட்டுட்டு போறதுன்றது பாராட்டத்தக்க விஷயமா என்ன? பெருமைக்குரிய விஷயமா என்ன? கண்டிப்பா கிடையாது. அதனால நம்ம உண்மையிலேயே பகவானுடைய கருணை இல்லாம பகவான் நமக்கு கொடுக்காம எதையுமே இங்க பெற முடியாது. இந்த சரீரம் உட்பட எல்லாமே பகவானால கொடுக்கப்பட்டது. யந்திரருடானே மாயா, மாயை அப்படின்றது பகவானுடைய சக்தி. மம மாயா அப்படின்னு கிருஷ்ணரை சொல்றார். சோ பகவானுடைய சக்தியினால கொடுக்கப்பட்டதுதான் இந்த சரீரம் நமக்கு. நம்ம சரீரம்னு சொல்லிக்கிறோம். ஆனா இந்த சரீரம் இயங்கணும்னா கூட பகவானுடைய அனுமதி இல்லாம கிடையாது. இப்ப நான் பேசுறேன், கையை அசைக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒவ்வொரு அசைவுக்கும் பகவான் அனுமதி கொடுக்கிறார். ஓகே கிருஷ்ணதாஸ் கையை தூக்கு, ஓகே அனுமதி கொடுத்தாதான் என்னால கையை தூக்க முடியும். இப்ப அனுமதி மறுக்கப்பட்டா தூக்குன கை அப்படியே நின்றும். பார்த்திருக்கோம் இல்லையா? எத்தனை பேர் எனக்கு கை இருக்கு கால் இருக்குன்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டவங்க எல்லாம் இந்த பக்கவாதம்னு ஒண்ணு வரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அந்த கை காலை வச்சுட்டு. அப்ப எங்க போச்சு என்னுடைய கை, என்னுடைய காலு, என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கிற இந்த விஷயம் நம்ம பேச்சுக்கு கட்டுப்படாம போயிடுது. ஏன் இவ்வளவு நாள் கட்டுப்பட்டு இருந்தது இப்ப கட்டுப்படல? ஏன்னா பகவானுடைய அனுமதி கிடையாது. உபதிருஷ்டா அனுமந்த, பகவான் 2 செயல்களை பரமாத்மாவா பண்றதா பகவத்கீதையிலே சொல்றார். ஒண்ணு, நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் சாட்சியா இருக்கிறார். 2வது, அவர் நம்ம என்ன செயல் செய்தாலும் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவர் அனுமதி இல்லாம அது நடக்கிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த சரீரம் கொடுக்கறதுல இருந்து, நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்றதுல இருந்து, நம்ம மறுபடியும் இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு பௌதிக சரீரம் அடையக்கூடாது. ஏன்னா இந்த சரீரம் துன்பகரமானது, இந்த பௌதிக வாழ்க்கை துன்பமயமானது, துக்காலயம். சோ இந்த துன்பத்தில இருந்து விடுபட வேண்டியதுதான் உன் வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னு சொல்லி அதுக்கான அறிவையும் கொடுத்து, அந்த அறிவை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை நமக்கு இல்லைன்னாலும் கூட பகவான் இங்க என்ன சொல்றார்? ததாமி புத்தியோகம். நீ படிப்பறிவே இல்லாதவன், பகவத்கீதை படிக்க முடியல, பரவாயில்ல, நீ அதை பத்தி கவலைப்படாத. பக்திக்கு எந்த ஒரு வெளிப்புறமான பௌதிக காரணங்களும் தடையா இருக்க முடியாது. இன்னைக்கு சமுதாயத்துல மக்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நம்ம முன்னேறிட்டு இருக்கோம்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆனா உண்மை கொஞ்சம் நியாயமா என்ன நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள், அவங்களுடைய முன்னோர்கள் அப்படி பார்த்தோம்னா ஒரு 2-3 தலைமுறை முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி போக்குவரத்து வசதிகள் இல்லாம, மின் வசதி இல்லாம, கையில ஸ்மார்ட் போன் இல்லாம, டிவி இல்லாம, இல்லையா, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எந்த ஒரு வசதியும் இல்லாம ரொம்ப எளிமையா
கிராமத்துல குடிசை வீட்டுல விவசாயம் செஞ்சுக்கிட்டு அல்லது ஒரு கூலி வேலைக்கு போனா கூட வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருந்தது, தொந்தரவு இல்லாம இருந்தது, பெரிய பாரம் கிடையாது. இஎம்ஐ கட்டணும், மாசம் மாசம் சம்பளத்துல இவ்வளவு பணம் போகுது அப்படின்ற அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்தாங்கன்றத யாரும் மறக்க முடியாது இல்லையா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை எது முன்னேற்றம் எது வளர்ச்சின்னு நம்ம சொல்லிக்கிறோமோ, இந்த வாழ்க்கையை விட நம்ம முன்னோர்கள் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. வீட்டுல 8 குழந்தைகள் 10 குழந்தைகள் 12 குழந்தைகள்ன்றது சாதாரணமான விஷயமாச்சு. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு வீட்டுல காட்டுங்க 2 குழந்தைகளுக்கு மேல இருக்கிறது. 2வது குழந்தையே இன்னைக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா குழந்தைகள் வளர்ப்புன்றது பாரமாயிடுச்சு இன்னைக்கு குடும்பத்துல. அப்ப இங்க எங்கெங்க முன்னேற்றம் இருக்குங்க? முன்னேற்றம்னா நம்ம இன்னும் முன்ன இருந்ததை விட இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கணும், அதிக ஒற்றுமையா இருக்கணும், அதிக மகிழ்ச்சியா இருக்கணும், இன்னும் நேர்மை வளர்ந்திருக்கணும், உண்மை வளர்ந்திருக்கணும், ஒழுக்கம் அதிகமா இருக்கணும். ஆனா இதெல்லாம் இன்னைக்கு வளர்ந்திருக்கா? ஆனா அதுக்கு பதிலாக வளர்ந்திருக்கிறது என்ன? ஏமாத்துறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, பொய் பேசுறது, கற்பழிக்கிறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? ஏதாவது நான் மிகைப்படுத்தி சொல்றேன்னா இல்லைங்க, எங்க வேலூர்ல எல்லாம் அப்படி கிடையாது, எல்லாம் நல்ல விஷயம் தான் வளர்ந்துட்டு இருக்கு அப்படியா சொல்றீங்க? வேலூர், சேலம், இந்த ஊர் அந்த ஊர், எந்த உலகத்துல எங்க போனாலும் அதேதான். ஏன்னா எங்க போனாலும் மக்கள் இந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கான வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்றதை மறந்துட்டாங்க. எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்? ஏன்னா ஏன் வாழ்க்கையின் குறிக்கோள் மறந்துட்டாங்க? ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் கிராமத்துல ரொம்ப எளிமையா வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஏன் அவங்களால அப்படி வாழ முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் தெரிஞ்சிருந்தது. இல்லையே, அவங்களாம் படிக்கவே இல்லையே, பகவத்கீதை என்னன்னு தெரியாது, பகவத்கீதை படிக்காம இருந்திருக்கலாம். ஆனா ராமாயணம், மகாபாரதம் கதைகளை கேட்டாங்க. தெரு கூத்துக்கள் வழியா, நாடகம் வழியா மக்கள் எது தர்மம் எது அதர்மம்ன்றத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அது செய்யாதரா பாவம், எத்தனை முறை பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு யாராவது அப்படி சொல்றாங்களா? இன்னைக்கு யாராவது சொன்னா என்ன, இன்னும் நீ என்னமோ கற்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க, பாவம் புண்ணியம் எல்லாம் பேசிட்டு இருக்க இல்லையா? நம்ம பெரியவங்க எவ்வளவு முறை சொல்லியிருக்காங்க, பொய் பேசாதரா, சாமி கண்ணை குத்திடும். எத்தனை முறை கேட்டிருக்கோம் சின்ன வயசுல. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் சொன்னா அதெல்லாம் சின்ன வயசுல உங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்குறதுக்கு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் வேணா இருக்கட்டும், அதனால நல்ல குணத்தை வளர்த்துட்டு இருந்தான், அன்னைக்கு நல்லவனா இருந்தான், நல்ல மனிதனாக இருந்தால். ஆனா இன்னைக்கு இந்த சமுதாயம் நல்ல மனிதனை உருவாக்க முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வித்துறை எவ்வளவு பெரிய பட்டம் வாங்கிட்டு வரானோ அந்த பட்டத்துக்கு ஏத்த மாதிரி பெரிய கர்வத்தோட இப்படி வெளியில வரான், நெஞ்ச நிமித்திட்டு வரான். ஆனா சாஸ்திரம் சொல்றது, யாருக்கு அதிக அறிவு இருக்கோ அவன் அறிவு அதிகமாக அதிகமாக பணிந்து போவான் அப்படின்னு சொல்லுது. அவனுக்குள்ள அடக்கம் இருக்கும். பகவான் பகவத்கீதையில 13வது அத்தியாயம் வரும்போது நம்ம பார்க்கலாம். அமானித்வம் அதம்பித்வம் அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு. 20 ஐட்டங்கள் சொல்றாரு, எதெல்லாம் ஞானம்னு சொல்லி 5 ஸ்லோகத்துல. முதல் வார்த்தையே அமானித்வம், அடக்கம். ஞானம் அப்படின்னு ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா அவன் அடங்கி இருப்பான். தமிழ்ல ஒரு வாக்கியம் சொல்லுவோம் தெரியுமா, நிறைகுடம் தழும்பாதுன்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கு அறிவு அதிகம் இருக்கோ
அவன் சும்மா ரோடன்னு பேசிட்டே இருக்க மாட்டான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் 1000 அறிவுரை சொல்றதுக்கு தயாரா இருக்கான். அது இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் யார் வேணா எதுக்கு வேணா கருத்து சொல்றதுன்றது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா ஆயிட்டு இருக்கு. இங்க உட்காந்துட்டு பிரதமர் மேல கமெண்ட் அடிக்கிறான். அவர் பதவிக்கு எவ்வளவு பவர் இருக்கு, யாரு என்னன்னே தெரியாது, எந்த அறிவுமே இல்லாம இங்க உட்காந்துட்டு பிரதமருக்கு கமெண்ட் அடிக்கிறான், ஜனாதிபதிக்கு கமெண்ட் அடிக்கிறான், அமெரிக்க அதிபரை பத்தி கமெண்ட் அடிக்கிறான். என்ன உனக்கு தெரியும் அவங்களுடைய பதவி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, என்ன உனக்கு தெரியும் அவங்கள பத்தி? இவ்வளவு ஏங்க பகவானையே கமெண்ட் அடிக்கிறாங்க, பகவானுக்கு 1000 கருத்து சொல்றாங்க, இவங்க எல்லாம் ஏமாத்துறோம். அப்புறம் சோ எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு முன்னேற்றம் என்ற பேர்ல, வளர்ச்சின்ற பேர்ல கல்வித்துறை, விஞ்ஞானத்துறை, மருத்துவத்துறை, எல்லா துறைகளிலும் நம்ம வளர்ச்சியின் உச்சத்துல இருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு ஊர் பூரா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள், எல்லா கல்வித்துறை சேர்ந்தவங்க எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம ஏமாந்துடக்கூடாது. பகவான் நமக்கு இங்க அறிவை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். ஆனா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, இங்க பகவான் சொல்ற மாதிரி சதத யுக்தானம், சதா சர்வகாலமும் பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய தொண்டுல நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பிரீத்தி பூர்வகம் அவருக்கு நம்ம அன்பு காட்டோம்னா அது மாதிரி பல மடங்கு நமக்கு அவரை அன்பு காட்ட தயாரா இருக்கிறார். பகவானால எத்தனை கோடி ஜனங்களுக்கும் ஒரே சமயத்துல பூரணமான அன்பை கொடுக்க முடியும். இப்போ நானோ நீங்களோ ஒரே சமயத்துல 3-4 பேருக்கு அன்பை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அன்பை பரிமாறணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு அப்பாவா ஒரு குழந்தைக்கு நீங்க சந்தோஷம் கொடுக்கலாம். அதே ஒரு 3-4 குழந்தைங்க இருந்தா 4 குழந்தைங்களை ஒரே சமயத்துல சந்தோஷப்படுத்தணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒன்னே ரொம்ப கஷ்டம்ன்றீங்களா? ஒரு கணவனா மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுதா? அது ஒரு மனைவி கணவனை சந்தோஷப்படுத்த முடியுதா? என்னதான் சமைச்சாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? சோ இந்த உலகத்துல யாரையும் சந்தோஷப்படுத்த முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட. ஆனா பகவான் ஒரே சமயத்துல இருக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் சந்தோஷப்படுத்த முடியும். ஏன்னா பகவான் எல்லையற்றவர். இவ்வளவு பேருன்றதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னங்க, ஏற்கனவே வைகுண்டத்துல எல்லாம் அவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க. வைகுண்ட இந்த பௌதிக உலகத்தை விட 3 மடங்கு அதிகம் வேற சொல்றீங்க. அங்க பிரகலாதர், துருவ மகாராஜர், நாரத முனி, இந்த மாதிரி எவ்வளவு பெரிய பெரிய பக்தர்கள்லாம் இருக்காங்க. பாண்டவர்கள் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. நம்ம எல்லாம் போன கிருஷ்ணர் கண்டுக்குவாரா மாட்டாரா? கவலையே பட வேண்டாம். கிருஷ்ணர் நம்ம ஒவ்வொருத்தரு கூடயும் 24 மணி நேரமா அவரால் செலவழிக்க முடியும். இது எத்தனையோ லீலைகள் மூலமா பகவான் நமக்கு அதை உணர்த்துற. இப்ப நம்ம கோயில்ல தினமும் காலையில பாகவதம் உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்துல 13வது அத்தியாயம் கேட்டுட்டு இருக்கோம். 14வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம விமோகன லீலான்னு ஒரு லீலை விவரிக்கப்படுது. ஒரு நாள் இந்த 13வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா கோப்பர்கள் கிருஷ்ணரோட எல்லாம் சேர்ந்து மாடு மேய்க்கிறதுக்காக விருந்தாவன காட்டுல எல்லாரும் மாட்டை மேய விட்டுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு அவங்க
திட்டமிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ அந்த சமயம் பார்த்து அந்த மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது எங்கேயோ தூரமா போயிடும். இங்க மாடுகளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மற்றவங்களை எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிட்டு அவர் நான் போய் கன்றுகள் எல்லாம் அழைச்சிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். திருப்பி வந்து பார்த்தா கோபுரங்களும் இருக்க மாட்டாங்க. அங்க கன்றுகளும் இல்லை, இங்க வந்தா கோபுரங்களும் காணும். அப்போ கிருஷ்ணர் புரிஞ்சுக்குவார், இது வந்து பிரம்மா ஏதோ பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், தானே விரிவடைவர். எத்தனை கோபுரங்கள் இருந்தாங்களோ, எத்தனை கன்றுகள் மாடுகள் இருந்ததோ அத்தனை ரூபமா அதே மாதிரி அப்படியே தானே விரிவடைஞ்சிருவார். சோ பிரம்மா என்ன பண்ணுவார், இங்கிருந்து தூக்கிட்டு போன அந்த கன்றுகள் கோபுரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் மேல வச்சுட்டு இப்படி கீழே திரும்பி பார்ப்பார். பார்த்தா இங்க எல்லாரும் அப்படியே இருப்பாங்க. சோ இந்த லீலைக்கு முன்னாடி அந்த கோபுரங்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுற அந்த சமயம் பாத்தீங்க அப்படின்னா பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, லட்சக்கணக்கான கோபுரங்கள் இருக்காங்க. இருக்கிற அத்தனை பேரும் என்ன உணர்றாங்கன்னா, கிருஷ்ணர் இப்ப என் நேருக்கு நேரம் இங்க நானும் முகுந்தரசிக்காக வந்திருக்க மாதிரி எனக்கு பக்கத்திலேயே என் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே உணர்றாங்க. இங்க அப்படி நீங்க அப்படியே யாராவது உணர முடியுமா? முகுந்த நரசிங்காவுக்கும் கிருஷ்ணதாஸுக்கும் இடையில இருக்கிற கேப் எல்லாருமே அதே மாதிரிதான் உணர்றீங்களா? இல்ல. அவர் இப்படி இப்படி பாக்குறாரு, என்ன இவரை மறைச்சிக்கிறாரு. அப்படின்னா இங்க நம்மளால அது முடியல, ஆனா பகவானால அது முடியும். துவாரகையில வந்து நாரதரை வந்து பாக்குறாரு. கிருஷ்ணர் 16,108 ராணியர்களை திருமணம் பண்ணிருக்கிறாரு. என்ன பண்றாரு, எப்படி அவரால் சமாளிக்க முடியுது? நாரதர் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வராரு. வந்து பார்த்தா ஆச்சரியமான ஆச்சரியம் ஒவ்வொரு அரண்மனைக்கும் போகும்போதும். ஏன்னா எல்லா அரண்மனையிலும் இருக்கிறார். ஒரு அரண்மனையில மனைவியோட பேசிட்டு இருக்காரு, இன்னொரு அரண்மனையில குழந்தைகளோட விளையாண்டுட்டு இருக்காரு, இன்னொரு அரண்மனையில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு, மனைவி பரிமாறிட்டு இருக்காங்க. எல்லா அரண்மனையிலும் இருக்கிறார். அப்போ பகவானுக்கு 16,000 என்ன, 16 லட்சம் என்ன, 16 கோடின்னு என்ன, எவ்வளவு என்னன்னாலும் எண்ணிக்கை அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு பேர் கூட வேணாலும் அவர் பூரணமான அன்பு செலுத்த முடியும். ஆனா அதுக்கு முதல்ல நம்ம அந்த அன்பை பெறதுக்கு தகுதியானவர்களா நம்மளை மாத்திக்கணும். அதுக்கு நம்ம அவருக்கு அன்பு செலுத்துறோன்றதை நம்ம காட்டணும். எப்படின்னா பக்தி தொண்டு மூலமாக. பிரபுபாதர் வந்து பக்தி அப்படின்ற அந்த சமஸ்கிருத வார்த்தைய ஆங்கிலத்துல வந்து டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு அதை மொழிபெயர்க்கிறார். வெறும் பக்தின்னு சொல்லாம பக்தி தொண்டு அப்படிங்கிறார். பக்தி அப்படின்னாலே தொண்டு புரியணும், சேவை புரியணும். வீட்டுல மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்றாங்க, எப்பவும் உங்களையே நினைச்சிட்டு இருந்தாங்க, நான் வந்து உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கேன். சரிம்மா பரவாயில்ல, என்ன அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைப்பா இருக்கேன், பசியா இருக்கேன், கொஞ்சம் சாப்பிட ஏதாவது எடுத்து சாப்பிடும். இல்லையே, உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன்னா நான் சமைக்கவே மறந்துட்டேங்க. ஏன்னா உங்க மேல அவ்வளவு பிரியம், உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன். யாராவது அந்த பிரியத்தினால சந்தோஷப்படுவாங்களா என்ன? அந்த பிரியம் அது பிரியமே கிடையாது. கோபம் தான் வரும் அதை கேட்டா, அந்த பிரியத்தை கேட்டா, இல்லையா? சோ உண்மையிலேயே பிரியம்ன்றது என்ன, அன்புன்றது என்ன? இங்க பகவான் சொல்ற பிரீத்தி பூர்வகம். அந்த பிரீத்தி, அந்த அன்பு, பிரியம் என்ன? தொண்டு புரியணும், சேவை புரியணும், கணவனுக்கு பிடிச்ச பதார்த்தத்தை செஞ்சு வைக்கணும். வந்த உடனே அவருக்கு மனசு குளிர இனிமையான வார்த்தைகளை பேசணும். அவரை களைப்பு தீர குடிக்க ஏதாவது கொடுக்கணும். அந்த உடனே கணவனுக்கு வந்து நம்ம சேவை பண்ணணும் அப்படின்னா அப்போ மனைவி அன்பு செலுத்துறாங்கன்றது தெரியும், இல்லையா? வெளியில வேலை செஞ்சுட்டு பல டென்ஷன்ல வந்தா கூட
மனைவி பேசக்கூடிய இனிமையான வார்த்தைகளை கேட்டு அந்த பாரம், அந்த அழுத்தம் குறைஞ்சது அப்படின்னா அப்போ கணவன் சந்தோஷப்படுவார். அதுதான் உண்மையிலேயே நம்ம அன்பு செலுத்துறோன்றதுக்கு அர்த்தம். இன்னைக்கு நவீன சமுதாயத்துல ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ 1000 தடவை சொல்லணும்ன்றாங்க. தினம் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. ஏங்க, அன்பு இருந்ததுன்னா அதை எதுக்குங்க சொல்லணும்? செயல்ல காட்டலாமே. செயல்ல காட்டுறவங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு நிறைய இந்த மீடியாவில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதை ரொம்ப வலியுறுத்துறாங்க. நீங்க அவங்கள பிடிச்சிருக்குன்னு நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லாததுனாலதான் உங்களுக்குள்ள அன்பு வளர மாட்டேங்குதுன்றாங்க. அது அர்த்தம் கிடையாது. அது அப்படி கிடையாது. அன்பு இருக்கிறவங்க ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அன்பை நீங்க செயல்ல காட்டினா போதும். அதை விட சிறப்பான விதத்துல நீங்க அன்பை வெளிப்படுத்துறது முடியாது. அது மாதிரிதான் நம்ம பகவானுக்கு அன்பு காட்டுறோம், பகவானுக்கு சேவை பண்றோம் அப்படின்னா அது நம்ம செய்யக்கூடிய அந்த சேவை, அந்த தொண்டு எந்த தரத்துல இருக்கு? இங்க பகவான் சொல்ற மாதிரி பிரீத்தி அன்போட இருக்கா, சதா சர்வ காலமும் செய்யறோமா, எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறோமா, இது எல்லாத்தையும் பாக்குறாரு. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடவே செய்யறோம். பகவானுக்கு நம்ம கொஞ்சம் டொனேஷன் கொடுக்கலாம், ஏன்னா நம்ம ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறோம். அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா பகவானே உனக்கு இதை பண்றேன், அதை பண்றேன். நம்ம பாக்குறோம் இல்லையா, பொதுவா மக்கள் கோயிலுக்கு போறாங்க, நான் தேங்காய் உடைக்கிறேன், நான் உருளைத்தண்டம் போடுறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அளவு குத்துறேன். எல்லாம் எதுக்காக செய்யறாங்க? கடவுளை எனக்கு இதை பண்ணா நான் இதை செய்யறேன் அப்படின்றான். அதுக்கு பேரு பிரகலாதர் என்ன சொல்றாரு தெரியுமா? பாகவதத்துல வியாபாரம். அதுக்கு பேரு பக்தி கிடையாது. எனக்கு பொருளை கொடுங்க, நான் காசு கொடுக்குறேன் இல்லையா? மளிகை கடைக்கு போனீங்கன்னா என்ன பண்றீங்க? அரிசி கொடுங்க, இந்தாங்க காசு. நீங்க ஒண்ணு கொடுத்தா நான் ஒண்ணு கொடுக்குறேன். அப்ப அது பேரு வியாபாரம். இரண்யகசிப வதம் பண்ண பிறகு பிரகலாதர்கிட்ட நரசிம்மதேவர் கேட்கிறார், சரி, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உன்னுடைய அப்பாவே இவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்கான், ஆனாலும் இப்போ அப்பாவை கொண்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னா, எனக்கு என்னங்க வேணும்? நான் எப்போ உங்களே நினைச்சிட்டு இருக்கேன், நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நரசிம்மதேவர் பார்க்கிறார், இல்லையே, உன் முகத்துல அப்படி சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியலையே, வருத்தத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு. உன் வருத்தத்துக்கு காரணம் என்ன? பிரகலாதர் சொல்றார், ஆமா, நான் வருத்தத்தோட இருக்கேன், நான் சந்தோஷம் இல்லாம தான் இருக்கேன். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா முட்டாள்களும் பார்க்கும்போது பைத்தியக்காரத்தனமா இந்த முட்டாள்கள் எல்லாம் இந்த புலன் இன்பம்ன்ற பேர்ல வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக பிறந்தோன்றதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரிய படிப்பு படிச்சுட்டோம், பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் மேலும் மேலும் துன்பத்தை அதிகரிச்சுட்டே போறாங்க. துன்பத்துல இருந்து விடுபடுறதுக்கு வழி தேடுறதை விட்டுட்டு என்ன பண்றாங்க? துன்பத்தை அதிகரிச்சுட்டே போறாங்க. இன்னைக்கு சமுதாயத்துல நீங்க முன்னேற்றம்னு சொல்லி எதெல்லாம் இருக்கோ அதை எடுத்து ஒன்னொன்னா ஆராய்ந்து பாருங்க. அது நம்முடைய பிரச்சனையை அதிகரிச்சுதான் இருக்க ஒழிய எதையும் குறைச்சபாடு கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல், மருந்து கடை எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? அப்படின்னா மருத்துவத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்ல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா? உண்மையா யோசிச்சு பாருங்க.
வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, வெற்றி பெறல. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், மருத்துவ துறையில நம்ம ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு. மருத்துவத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருந்ததுன்னா மருந்து கடையே இருக்கக்கூடாது, அல்லது குறைஞ்சபட்சம் குறைஞ்சிருக்கணும் இல்லையா? அதானே நியாயம். மருத்துவமனைகள் குறைஞ்சிருக்கணும், அப்பதானே அது வளர்ச்சின்னு அர்த்தம். ஆனா நாளுக்கு நாள் மருந்து கடைகள் அதிகமாயிட்டே போகுது, மருத்துவமனைகள் அதிகமாயிட்டே போகுதுன்னா அப்போ வியாதியஸ்தர்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வளர்ச்சின்ற பேர்ல வியாதியை வளர்த்துட்டு இருக்கோம், பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எதெல்லாம் வளர்ச்சின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வளர்ச்சியை ஒன்னொன்னா எடுத்து ஆராய்ந்து பாருங்க. எல்லாமே வளர்ச்சி கிடையாது, அது வீழ்ச்சி. கல்வியில வளர்ச்சி ரொம்ப உச்சத்துல. இன்னைக்கு சாதாரண பாமர மனிதன்ல இருந்து கூட இன்னைக்கு முதல் முறை பட்டதாரி இந்த வம்சத்திலேயே யாருமே இதுவரைக்கும் படிச்சது கிடையாது. முதல் முறையா இந்த வம்சத்துல வந்த ஒருத்தர் பெரிய பட்டதாரி ஆயிட்டாருன்னு சொல்லி நிறைய பேரை இன்னைக்கு பிரபலப்படுத்துறாங்க, அவங்கள மீடியால காட்டுறாங்க, அவங்கள பாராட்டுறாங்க. ஆனால் உண்மையிலேயே கல்வித்துறை வளர்ச்சி அடைஞ்சிருந்தன்னா இன்னைக்கு நடக்கிற பெரிய பெரிய ஊழல்கள், இந்த இன்டர்நெட் 2G வழக்கு, இந்த மாதிரியான பெரிய ஊழல்கள் எல்லாம் நடக்குது இல்லையா? இதெல்லாம் யாரு பண்றாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர் எனக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாரு, எப்படின்னு. ஒரு பக்தர். அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பாஸ்வேர்ட் போடணும் அப்படின்னா ஏதோ ஒரு 3 எழுத்து குறைஞ்சபட்சம் போட்டா போதும். அது நம்பர் இருக்கணும்ன்றது கிடையாது, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும்ன்றது கிடையாது, அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. ஏதோ ஒரு 3 எழுத்தோ நம்பரோ ஏதோ ஒண்ணு இருந்தா போதும். ஆனா இன்னைக்கு அப்படி நீங்க ஓபன் பண்ண முடியாது. மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும், அதுல ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா திருடம் அதிகமா இருக்கான். சைபர் கிரைம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. இதெல்லாம் யாரு பண்றாங்க? படிக்காதவனா? படிச்சவன் தான் பண்றான். நீ கேட்கலாம், அப்ப படிச்சவங்க எல்லாம் நல்லதே பண்றது இல்லையா? நல்லது என்னன்னு தெரிஞ்சாதானே நீ பண்ணுவ. உனக்கு நல்லது எதுனே தெரியுது, எப்படி நீ நல்லது பண்ணுவ? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் மருத்துவர்கிட்ட போயிருக்கேன். மருத்துவர் என் வியாதி தீர்ந்தோம்னா ஒரு டயட் கொடுக்குறாரு, இதெல்லாம் சாப்பிடாதன்னு சொல்லி. இப்ப வீட்டுக்கு வந்தா எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன், உடனே மருத்துவர் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை கொடுத்து நீங்க சாப்பிட வச்சுக்கிறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு வேற, அது சாப்பிட்டேன்னா அது எனக்கு நல்லதா கெட்டதா? கெட்டது. நீங்க எனக்கு நல்லது பண்றீங்களா தீங்கு பண்றீங்களா? நீங்க தான் பண்றீங்க. அப்ப இன்னைக்கு கல்வின்ற பேர்ல ஒரு மனிதன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்றதை தெரிஞ்சுக்கணுமே ஒழிய, அதுதான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கமே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு கல்வியில எங்கேயாவது அது சொல்லிக் கொடுக்கப்படுதா? எந்த பள்ளிக்கூடத்திலேயாவது, எந்த கல்லூரியிலேயாவது, எந்த பல்கலைக்கழகத்திலேயாவது மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்றது யாருக்காவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? அப்ப இது எப்படி வளர்ச்சி? இப்படி நீங்க எந்த வளர்ச்சின்னு சொல்ற எந்த விஷயத்தை வேணா எடுத்து ஆராய்ந்து பாருங்க. பகவத்கீதையில பகவான் சொல்ற அந்த பார்வையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அபத்தம், அர்த்தம் இல்லாத விஷயம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை. என்னங்க வாழவே வேண்டாமாக்கோ? வாழுங்க, வாழலாம், வாழ்க்கை கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும். கிடைச்சிருக்கிற இந்த அரிதான இந்த வாய்ப்பை நம்ம முறையாக பயன்படுத்திக்கணும், அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும். அதுதான் நமக்கு பகவான் கொடுத்திருக்கிற அந்த கருணை. அதுவும் குறிப்பா இந்த கலியுகத்துல சில பிரபுபாதர் மூலமா, இந்த இஸ்கான் மூலமா எல்லா எளிய மக்களும் கூட இந்த புத்தி யோகம் அல்லது பக்தி யோகத்துல ஈடுபட்டு
நம்ம வாழ்க்கையின் பூர்ணத்துவத்தை அடையிறதுக்கு வழிகாட்டிருக்கிறார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து நாம சங்கீர்த்தனம் என்ற வழிமுறையை கொடுத்து அந்த நாம சங்கீர்த்தனம் மூலமா நம்ம எல்லாருடைய இதயத்தையும் தூய்மைப்படுத்தி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, பகவத் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வழிகாட்டு இருக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணணும், பகவத்கீதை படிக்கணும், கேட்கணும். பகவானுக்கு நம்மால முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேவை பண்ணணும். பக்தருடைய சங்கத்துல பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும். இந்த மாதிரி நமக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்கிற வழிமுறையை கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பகவான் இங்க சொல்ற மாதிரி நம்ம இந்த உலகத்துல மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கான புத்தியை அவர் நமக்கு கொடுத்து பகவானுடைய லோகத்துக்கு திருப்பி நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய், சில பிரபுபாதை கி ஜாய். ஏதாவது கேள்வி இருக்கா? ஏன் இடர்பாடுகள் வருது? நல்ல கேள்வி. சில இடர்பாடுகள் வரும்போது எப்படி சமாளிக்கிறது? முதல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்றதை ஆராயணும். வரும்போது நான் பிரபுபாதருடைய உபன்யாசம் கேட்டுட்டு வந்தேன் காதுல. பிரபுபாதர் சொல்றாரு சீடர்கிட்ட, எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சில பிரபுபாதர் சொல்றார், நம்ம கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது தான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நமக்கு முதல்ல இந்த சரீரம் கிடைச்சிருக்கிறதே நம்ம செய்த பாவத்தின் விளைவுதான். ஏன்னா இது பௌதிகமான ஒரு சரீரம். இந்த சரீரம் அப்படின்னாலே ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த துக்கம் இருக்கும். அது போக நீங்க சொல்ற மாதிரி மற்ற நிறைய இடர்பாடுகளும் இருக்கும். அதுதான் பௌதிக வாழ்க்கை. ஸோ அப்ப இந்த பௌதிக வாழ்க்கைன்னு இருந்தாலே இடர்பாடுகள், துன்பங்கள், தொல்லைகள் இதுதான். அப்போ இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து நம்மளை மீட்டுக்கிறதுக்கு வழி என்ன? எப்பவும் கிருஷ்ணருடைய நினைவிலே இருக்கும். கிருஷ்ணரை மறந்ததுனால இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்போ கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஸோ பிரகலாதர்கிட்ட நரசிம்மதேவர் கேட்ட போது நரசிம்மதேவர்கிட்ட பிரகலாதர் என்ன சொல்றார்? எப்பவும் நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையே இல்லை. இரண்யகசிப்பு யானையை விட்டு மிதிக்க பார்த்தான், கடல்ல கல்லை கட்டி தூக்கி போட்டாங்க, மலை உச்சியில இருந்து தூக்கி போட்டாங்க, விஷ பாம்புகள் மத்தியில பிரகலாதரை விட்டு கொல்ல பார்த்தாங்க. எத்தனை முயற்சி பண்ணியும் ஒண்ணுமே பண்ண முடியல. பிரகலாதர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, பகவான்கிட்ட பிரார்த்தனை கூட பண்ணல. அவர் வெறுமனே பகவானுடைய நினைவுல ஸ்மரணத்துல அப்படியே மூழ்கி இருந்தார், அவ்வளவுதான். ஸோ எந்த இடர்பாடுகள் வந்தாலும் நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள் பகவானை அடையிறது. ஸோ பகவானுடைய ஸ்மரணத்துல பகவான் நாமத்தை சொல்லிட்டு பகவானுடைய ஸ்மரணத்துல இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆனந்தம். பகவான் நாமம், பகவானுடைய எந்த விதத்திலையும் நம்ம ஏதோ ஒரு விதத்துல பகவானுடைய தொடர்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா உடனே ஆனந்தம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா.